ஒரு டேபிளில் 60 கப் இருக்கு. சரியா? அதில் ஒரு கப்பு மட்டும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இப்போ எத்தனை கப் இருக்கும்? ஒரு டேபிள்ல 60 1660. அதெல்லாம் தெரியாது. கொஸ்டினோட திருப்பி கேட்குறேன். ஒரு டேபிளில் 60 கப் இருக்குது. அதில் ஒரு கப்பு மட்டும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. பேலன்ஸ் எத்தனை கப் இருக்கும்? அந்த டேபிளில் 59. ராங். ஆமாம். அந்த டேபிளில் பேலன்ஸ் எவ்வளோ கப் இருக்கும்? 0வா? ராங். ராங். ஓகே, உடையிற கப்பு தான். பிங்க கப்பு தான் அது. ஒரு இல்லை, நான் கேட்குற கொஸ்டின் வந்து ஒரு டேபிளில் 60 கப் இருக்கும். அதில் ஒன்று மட்டும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ கப் இருக்கும்? நான் வேணா கொஸ்டின் ஸ்லோவாக கேட்கட்டா? ஒரு டேபிளில் 60 கப்பு இருக்கும். அதில் ஒரு கப்பு மட்டும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. 60 கப் இருக்கும். அதில் ஒரு கப்பு மட்டும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. பேலன்ஸ் எவ்வளோ கப் இருக்கும்? கப்புக்கெல்லாம் யார் பேர் வைப்பா? 16 இல்லை. ராங். நோ, ராங். டை. ராங். நோ. மறுபடியும் கொஸ்டின் நீயே சொல்லிப்பாரு. ஒரு டேபிள்ல 60 கப் இருக்கும். அதுல ஒன்னு கீழே விழுந்தா எவ்வளவு இருக்கும்? 60. இல்லை, ஒரு டேபிளில் 60 கப் இருக்கும். 60 கப் இருக்கும். அதில் ஒன்று மட்டும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ கப் இருக்கும்? ஒரு டேபிள் தான் இருக்குது. 60 கப்பு தான் இருக்குது. 60 கப்பு தான் இருக்குது. 60 கப்பு தான் இருக்குது. இல்லை, ராங். 60 கப்பு தான் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், 60 கப்பு தான் இருக்குது. 60 கப். எவ்வளோ டைம் கொஸ்டின் சொல்கிறேன்? 5. எஸ், 60 கப் இருந்துச்சு. அதில் ஒரு கப் கீழே வந்துச்சுன்னா பேலன்ஸ் 5.